குஜராத்தில் பள்ளி மாணவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்களாக இணைத்த சம்பவம் பேசும் பொருளாக இருக்கிறது. பெற்றோருக்கு தெரியாமல் பெற்றோரின் செல்போனின் மூலமே நடைபெற்ற இந்த நூதன மோசடி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு கட்சியின் மாநில தலைவர் அரசியல் படிப்பதற்காக வெளிநாடு செல்லும் அதிசயமும், பள்ளி மாணவர்களை கட்சி உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளும் அவலமும் குஜராத் மாடல் அரசியலில் மட்டுமே சாத்தியம் என்று முணுமுணுக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஆம், பள்ளி மாணவர்களிடம் சாதி, மதம், இனம், மொழி, அரசியல் என எதையும் திணிக்க கூடாது என்பது பொதுவான கருத்தாக உள்ளது. ஆனால் குஜராத் மாடல் கும்பலோ கிச்சித்தும் கூச்சமின்றி பள்ளி மாணவர்களை அவர்களுக்கே தெரியாமல் கட்சியில் இணைத்து வசமாக சிக்கி இருக்கிறது. மத்திய அமைச்சரும் குஜராத் மாநில பாஜக தலைவருமான CR பட்டீல் கடந்த வாரம் கட்சியில் 2 கோடி பேரை இணைப்பதற்காக சடாஸ்யதா அபியான் 2024 என்கிற முன்னெடுப்பை தொடங்கி வைத்தார். 56 இன்ச் பெரியவர் ஆட்சி செய்யும் லட்சணத்தை பார்த்துவிட்டு யார் அந்த கட்சியில் சேர்வார்? அதனால் குஜராத் மாடல் கும்பல் நூதன முறையில் ஆள் பிடிக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள அனிந்திரா கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் பள்ளியில் மாணவர்களிடம் பெற்றோரது செல்போனை எடுத்து வரும்படியும் அதில் கல்வி சார்ந்த ஆப் ஒன்றை இன்ஸ்டால் செய்து கொடுக்க போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதால் பெற்றோரின் செல்போனை எடுத்து வந்த மாணவர்களை கையில் தேசிய கொடியோடு படம் பிடித்த பள்ளி நிர்வாகம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களாக இணைத்து விட்டிருப்பதாக தெரிகிறது. பெற்றோரின் மொபைல் போன்களின் மூலம் இது நடைபெற்றதால் இது குறித்த தகவல் கசிந்து பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. எப்போது ஆட்சி கவிழும் என தெரியாமல் கூனி குறுகி நிற்கும் 56 இன்ச் பெரிய மனிதர்கள் தங்களை நோக்கி மக்கள் ஓடோடி வருவதாக வெற்றி விளம்பரம் செய்து கொள்ள இப்படி பள்ளியில் குழந்தை பிடிக்கும் வேளையில் ஈடுபட்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். என்னடா கட்சி இது? மாநில தலைவர் அரசியல் பண்றதை விட்டுட்டு அரசியல் பத்தி படிக்க போறேன்னு ஓடுறாரு. படிக்க வேண்டிய பசங்களை படிக்க விடாம கட்சியில சேர்ந்து அரசியல் பண்றாங்க. நல்ல மாடல் டோ என பாமர மக்கள் கேலி செய்கின்றனர்.